சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்தः பிரதிபக்தயே ஜெகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சிவாய நமஹ. வரக்கூடிய 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ஒரு கிரகங்களினுடைய ஒரு சஞ்சார சேர்க்கை. விசித்திரமாகவும் வீரியமாகவும் அகண்டதாகவும் ஆழதானகவும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை ஏற்படுதுங்க. அதாவது காலப்புருடத்தில் 11ஆம் பாவத்தில் சற்றேறக்குறைய சூரிய பகவான், அதுக்கப்புறம் புத பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சனி பகவான், அப்புறம் அந்த சந்திர பகவானும் சேருகிறார் அதே இடத்துல. இப்படியான ஒரு சேர்க்கை சுக்கிரனுடன் சேர்க்கிறார். அந்த 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 தினங்கள் அப்படியே போய் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அவருடைய 7ஆம் வீட்டில் கேது பகவானுடன் சந்திரன் சேர்கிறாரு. அப்போது சமசப்தமாக சற்றே கூட ஒரு 8 கிரகங்கள் அப்படியே ஒரே கோட்டில் அப்படியே வருதுங்க. இந்த 8 கிரகங்கள் அதாவது குரு பகவான் நீங்களாக எல்லாமே ஒரே கோட்டில் வருது. குரு பகவான் வேறு இப்போ வக்ரத்தில் போய் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்போ உள்ள காலத்திற்கு இதனுடைய பலாபலன்கள் எப்படி நமக்கு ஏற்படும், இதனால் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான நன்மைகள்லாம் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று ராசிகளிலும் நெருப்பு ராசிகளிலுமே இது ஒரு சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் காற்று சார்ந்த சில உபாதைகள், நெருப்பு சார்ந்த சில நம்மளுடைய உலகத்தில் உபாதைகள் ஏற்படுறதுக்கெலாம் ஒரு காலம் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அதுமாதிரி உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இதனுடைய பலன் என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், எந்த இறைவனை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கன்னி ராசிக்கு உண்டான அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலே சில கிரகங்கள் போய் உட்காருது. இதில் ஒரு நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமாதிபதி 6இல் மறைவது நல்லது. அதே மாதிரி 12ஆம் அதிபதி 6இல் மறைவது நல்லது. கட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குது. இல்லை விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சேருது. பல நன்மைகள் இருக்குது இதில் கன்னிராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் கூட உடல் சோர்வுகள் அது கொஞ்சம் இருக்குது. ஏன்னா உங்களை ராசிநாதனும் போய் மறைகிறார் இல்லைங்களா? அதனால் உடல் சோர்வுகள், உடல் அலைச்சல்கள், குடும்பத்தில் கொஞ்சம் விரைய செலவுகளும் இருக்குது. சரி, என்ன செய்யணும் சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மகாலட்சுமி, இந்த மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்யணும். வீட்டிலே உங்களுடைய வீட்டு பெண்கள் அவங்க இருக்காங்க இல்லைங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுங்க, வீட்டு பெண்கள் வேறு, நாட்டு பெண்கள் வேறு. அதனங்க வீட்டு பெண் நாட்டு பெண் அப்படின்னா, ஒரு வீட்டிலே பிறந்த பெண்கள் வீட்டு பெண்கள், அந்த வீட்டிற்கு வேறு வீட்டிலிருந்து அந்த வீட்டிலே தன்னுடைய இதை நிலைநாட்டுவதற்காக வந்த பெண்கள் நாட்டு பெண்கள் அப்படின்னு பேர். அதனால் வீட்டு பெண்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, அந்த கணவரினுடைய அக்கா தங்கை அல்லது அவங்களுடைய மாமனாரினுடைய அக்கா தங்கைகள், இவங்க தான் அந்த வீட்டினுடைய பெண்கள். அந்த வீட்டினுடைய பெண்களை முதலாவதாக வைத்து ஒரு 5 சுமங்கலிகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, வஸ்திரங்கள் கொடுக்கலாம். புடவை அல்லது ரவிக்கை துணி, சௌபாகிய பொருட்கள், பழம், வெற்றிலை பாக்கு, ஒரு தட்சிணை, மஞ்சள், அப்புறம் ஒரு குங்குமம், மருதாணி, கண்ணாடி, சீப்பு, சோப்பு, அலங்கார பொருட்கள், கண்மை, இந்த மாதிரியாக பல விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதை நீங்கள் தானம் செய்யணும். கன்னிராசிக்காரங்க இதை செய்யணும். கன்னிராசியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான தன்மை அதில் அதிகமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வீட்டு பெண்கள் முதலாக மற்ற பெண்களையும் கூட கூப்பிட்டு, சுமங்கலிகளை கூப்பிட்டு ஒரு சுமங்கலி பூஜையோ அல்லது சும்மா அவங்களுக்கு வெற்றிலை பாக்க கொடுத்தோ இதை செய்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. லலிதா சகஸ்ரநாமத்தில் சுவாசினி அர்ச்சன பிரீதாய நமஹ அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பெயர். எதன்னா அர்த்தம் அப்படின்னா, சுமங்கலிகளை அர்ச்சனை செய்வது அம்பாளுக்கு பிடிக்கும், சுமங்கலிகளால் தன்னை அர்ச்சனை செய்வதும் அம்பாளுக்கு பிடிக்கும் அப்படின்னு இதுக்கு பெயர். அதனால் சுமங்கலிகள்லாம் உட்கார வச்சு வீட்டில் ஒரு விளக்கு பூஜை செய்யலாம்.
சுமங்கலி பிரார்த்தனை செய்யலாம். வீட்டிலே எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அன்னம் பாலித்து அவங்களுக்கு உண்டான பொருட்களை எல்லாம் கொடுத்து அவங்களுடைய திருப்தியாக அனுப்பலாம். இதில் வந்து ரொம்ப விசேஷமானது முதல்ல வீட்டு பெண்கள், முதல்ல வீட்டு பெண்களுக்கு தான் முன்னுரிமை. மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிடலாம், அவங்கள தான் வச்சு பண்ணணுங்கிறதுல மற்றவங்களையும் கூப்பிட்டு இது மாதிரி செய்து வந்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் ஏற்படும். படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால தூக்கம் சார்ந்த சில உபாதைகள், ஒன்று கண்ண நேரம் தூக்கம் வர்றது, இல்லைனா நைட்டில் தூக்கம் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சில உபாதைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்க அப்படின்னா நன்மைகள் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி சகலகலா வள்ளி மாலை அப்படின்னு குமரகுரு சுவாமிகள் அருளி செய்ததான அந்த தமிழ் பாசுரத்தை பாராயணம் பண்ணிவாங்க. படிக்கிற மாணவர்கள் படிப்பிலே நல்ல நாட்டம், நல்ல நன்மைகள், பல விஷயங்கள் சத்தான காரியங்கள் ஏற்படும். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு படிப்பாகட்டும், அதே மாதிரி தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியும் நல்ல இடத்துல இருக்கார். 10 சேர்ந்தாலே அதாவது தொழில் அபிவிருத்திகள் அப்படிங்கிறதும் சம்பள உயர்வுகளும் மனசு திருப்தியாக பல நன்மைகளும் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புத்திரஸ்தானாதிபதியை புத்திரகாரகன் குரு பார்க்கிறார். போல நன்மைகள் பல வகையிலும் நடக்க போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. முக்கியமாக வந்து இந்த